அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது ஈவினிங் ஒரு 4 o'clock தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நாலா பக்கமும் பாருங்கள், நல்லா லைட்டு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. சூரியன் வச்சு செஞ்சிட்ருக்காருங்க. சுற்றி மரம் தான் இருக்குது, ஆனால் ஒரு இலை கூட அசையலைங்க. செம்ம வேக்காடுங்க. ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சமைக்கிறது, துணி துவைக்கிறது, குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு வாசல் பெருக்கிறது அப்படின்ட்டு டெய்லியும் நம்மளுக்கு சில வேலைகள்லாம் அத்தியாவசிய வேலைகள் இருக்கும்ல, அடிப்படை வேலைகள், அதையெல்லாம் முடிச்சிடுவேங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கையோட அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை நம்ம கொஞ்சம் டச்சப் பண்ணி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பார்க்குற மாதிரி இருக்கும். நான்லாம் பார்த்திங்கன்னா வீடு அப்படியே தலைக்கீழாக திருப்பி போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுற ஆள்லாம் கிடையாதுங்க. டெய்லியும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீடை அப்பப்போ அதை எது மோசமாக இருக்கோ, கொஞ்சம் எது கலைஞ்சிருக்கோ அதையெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நம்ம வீடு அழகாக மாறிடும். ஃபுல்லாகவும் எடுத்து போட்டு அலங்கோலமாக மாறிட்ட பின்னாடி நம்ம அதை க்ளீன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. எது உங்கள் கண்ணுக்கு அன்றைக்கி அசிங்கமாக தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி டச்சப் பண்ணி வச்சுட்டாலே போதும், வீடு நல்லா இருக்கும். என் கண்ணுக்கு இன்றைக்கி பீரோ கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப மோசமாக இல்லைங்க, ஓரளவுக்கு தான். சரி, இன்றைக்கி இந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்ட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி வேர் ட்ரெஸ்ஸும் ஹஸ்பண்டுடைய டெய்லி வேர் வச்சுருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த செல்ஃபு தொங்கிட்டு இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் மடிப்பு கலைஞ்சி என்ன தான் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது கலைய தான் போகுது. கலையிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். 100% எல்லாராலையும் எடுத்த பொருளை எடுத்த மாதிரியே வைக்க முடியாதுங்க. அப்படி தான் வைப்போம். அதை நம்ம அடிக்கடி டச்சப் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அந்த டெய்லி வேர் போடுற ட்ரெஸ்ஸை மட்டும், அந்த ஷெல்ஃபை மட்டும் எடுத்து போட்டு மடித்து க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எது எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியுமோ, சுடிதார் தனியாக, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நைட்டி தனியாக, சாரீ தனியாக, அந்த மாதிரி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்க சாரீஸ் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, மடிப்பு கலையாமல். ஆனால் மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு, அது மட்டும் மடிப்பு கலைஞ்சி கொஞ்சம் கிராஸ் ஆகி அந்த வரிசையிலேருந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து மடித்து டச்சப் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பீரோவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக மாறிடும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் 1 மணி நேரம் தாங்க ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் நீட்டாக மாறிடுச்சு பீரோ. சில பேர்லாம் நினைப்பீங்க இதுவே நீட்டாக, சில பேர்லாம் கவர்லாம் போட்டு பேக்லாம் போட்டு வைப்பாங்களே அப்படின்ட்டு. நானுமே பார்த்துருக்கேங்க, எங்கள் அக்கா வீட்டில் கவர் போட்டு வச்சுருப்பா புது ட்ரெஸ்லாம். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்குகிறோன்னா கவர் போட்டு கொடுப்பாங்க, அதை அப்போது வைக்கும்போது கவர் போட்டு வைப்போம். அப்போமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த கவரை தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு எப்படி வசதிப்படுமோ அந்த மாதிரி தாங்க நான் வச்சு பழகிட்டேன். இதுதான் எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுது. நம்மளுக்கு எது எடுத்த மாதிரி இருக்கோ, வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ, தோதுப்படுதோ அதுதான், அந்த மாதிரி வரிசையில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே பீரோ பார்க்குறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வீடு ரொம்ப அலங்கோலமாக, ஒரு இடம் ரொம்ப டேமேஜ் ஆன பின்னாடி ஃபுல் வீடையும் எழுத்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க. கொஞ்சம் டச்சப் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்தாலே போதும், நல்லா நீட்டாக மாறிடும். ஒரு நாள் பீரோ ஆர்கனைஸ் பண்ணுறோமா, ஒரு நாளுக்கு ஒட்டடை அடிக்கிறோமா, ஒரு நாளைக்கு செல்ஃபெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி வைக்கிறோமா, இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தாலே போதுங்க, வீடு நல்லா இருக்கும். ஒரு நாள் ஸ்க்ரீன் மாட்டுறோமா, ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன்லாம் மாற்றுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். தொடச்சி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாலே போதுங்க, வீடு அழகாக மாறிடும். யார் வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனை வந்தாலும் சரி, வீட்டில் ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரிங்க, அப்போ அதை க்ளீன் பண்ணுறது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அடிக்கடி டச்சப் பண்ணிவிட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இருந்தாலே போதும், வீடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸை எப்படி நம்ம அடிக்கடி டச்சப் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தாங்க வீடும். அடிக்கடி நம்ம அதை எங்கெங்கே கொஞ்சம் கலைஞ்சு போகிற மாதிரி இருக்குது, எங்கெங்கே கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் நம்ம டச்சப் பண்ணிகிட்டே எது சரி பண்ணால்
சீக்கிரமாக வேலை முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டாலே போதுங்க, வீடு பார்க்குறதுக்கு அழகாக மாறிடும். அது வந்து 1 மணி நேரம் வேலை தான். நான் இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம உடம்புக்குமே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் ஏதோ ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம உடம்புமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வராது, ஸ்க்ரீன் டைமும் அதிகமாகாது. நம்ம சீக்கிரமாக காலையில் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்காது உடம்புக்கு. ஸோ 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒர்க்கு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்.